கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகளை ஏற்று கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகளை ஏற்று இந்த நாள் வரை காத்த இயேசுவை என்றும் நான் நம்புவேன். வீர நம்பிக்கை உண்டு எனக்கு, கர்த்தரே என் பலனானார். வீர நம்பிக்கை உண்டு எனக்கு, கர்த்தரே என் பலனானார். நீ பயப்படாதே என்றவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நீ பயப்படாதே என்றவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகளை ஏற்று இந்த நாள் வரை காத்திட்ட இயேசுவை என்றும் நான் நம்புவேன். ஆமா, இன்னும் கொஞ்ச காலம் நம்ம ஏசப்பாவுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு, எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஏசப்பா நம்மோட இருக்காங்க. அந்த பாடுகளையும் பாக்கியமாய் நம்ம நினைச்சு, அது மட்டும் இல்லாம பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அதனால நம்ம எல்லா விதத்திலும் பீடனா தைரியமா இருந்து ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, ஆமென். நீங்கெல்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நமக்கு மகிமையான காரியத்தை வேத தியானத்தின் மூலியமா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இந்த உலகத்துல சந்தோஷத்துக்காகவும் சமாதானத்துக்காகவும் அற்புதத்துக்காகவும் பரிகாரத்துக்காகவும் எங்கெங்கயோ தேடி ஓடி அலைந்து அவங்க கிட்ட இருக்கிற கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தையும் நிலத்தையும் பொருட்களையும் என்ன பண்றாங்க? வீடையுமாக்கி தன் உடம்ப வருத்தி பாடுபடுறாங்க. பரிகாரத்துக்கு பதில் கிடைக்கணும், இருதயத்துக்கு சமாதானம் கிடைக்கணும், உடம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க செய்யாத சர்க்கஸே இல்லை, அவ்வளோ செய்யறாங்க மக்கள் இல்லைங்களா? ஆனா ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தை வச்சுட்டு ஆவியான ஒரு துணையோட ஒரு சமூகத்துல உட்கார்ந்து பாருங்களேன். அதுல இருக்கிற சந்தோஷம் சமாதானம், ஒரு ரூபாய் செலவு பண்ணாம, அதுக்குன்ட்டு ஒரு ரூபாய் நம்ம செலவு அழிக்காம அந்த எல்லா சந்தோஷமும் சமாதானமும் மகத்துவம் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமே. வேதத்தை வாசிக்கிறத விடாதீங்க, ஜெப நேரத்தை அதிகமாக்குங்க, தேவனை பாடி துதிங்க. தேவனை பாடி துதிச்சு ஆராதிக்கும் போது நம்ம எப்பவும் சந்தோஷமா இருப்போம். அதனால ஏசப்பாவும் மகிமைப்படுவாங்க, ஏசப்பாவும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம இப்போ வேத தியானத்துக்குள்ள போகலாம். ஏசப்பா நமக்கு அழகா மத்தேயு 9ஆம் அதிகாரம் வரலையும் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்து வந்திருக்காங்க. மகிமையான காரியத்தை, வேதத்தினுடைய மகிமையான காரியத்தை
நமக்கு வந்து ஏசப்பா சொல்லி கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. அதுக்காக ஏசப்பாக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். கண்டிப்பா என்ன மாதிரி உங்களுக்கு கூட ரொம்ப இந்த வேத தியானம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக ஏசப்பாக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். நம்ம வந்து 9ஆம் அதிகாரத்துல சுருக்கமா பார்த்துட்டு வேத தியானத்துக்குள்ள போகணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வாய்ஸ் நான் வந்து மைக் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் எப்படி இருக்கு தெரியல எனக்கு. பார்க்கலாம் இந்த மைக்கு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்பயும் இல்லாத மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்சா இருந்துச்சுனாக்கா நினைச்சீங்கன்னா நான் மைக் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனாலதான் மத்திய 9ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வந்து ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்ன நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, 9ஆம் அதிகாரம் எல்லாமே ஏசப்பா செய்யறாங்க அற்புதங்களை நம்ம பாக்குறோம் ஜாஸ்தி இல்லைங்களா. நிறைய அற்புதங்கள் அங்க செய்யறாரு. திமிர்வாதக்காரன, ஊமையா இருந்தவன, குருடன இல்லைங்களா, மரித்தவர்களை, பெரும்பாடுள்ள ஸ்திரீய, அந்த நிறைய அற்புதங்கள் அங்க நம்ம செய்து பாக்குறோம். பிசாசு பிடிச்சவங்கள இல்லைங்களா, நிறைய அற்புத அடையாளங்களை அங்க வந்து பரலோக ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷத்தை ஏசப்பா சொல்ல போகும்போது இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் மனதுருகி எல்லாருக்கும் செய்யறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஏசப்பா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இல்லைங்களா, பாவிகளோடும் ஆயக்காரரோடும் இவங்க வந்து வீட்டுக்கு வரலையும் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கூட கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் பரிசெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அதுக்கு ஏசப்பா சொல்றாங்க, வியாதியா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வேணும், டாக்டர் வேணும் இல்லைங்களா. அது மாதிரி நான் வந்து பாவியதான் வந்து ரட்சிக்க வந்திருக்கேன், நீதிமான்கள் அல்ல பாவிகளையே ரட்சிக்கிறதுக்கு நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஏசப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏசப்பாவோட அழைப்பு என்ன பூமியில, அவர் பிறந்த நோக்கம் என்ன, பாவிகளை ரட்சிக்கிறது தான் இல்லைங்களா. ஏசப்பா ஒரு அழைப்புல, ஒரு தரிசனத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருக்காரு பாருங்க. நம்ம வந்து ஆரம்பத்துல நம்முடைய அழைப்ப உறுதியில நிலைச்சிருந்து சரியா நடந்துட்டு சில காரணங்களால என்ன பண்றோம், நம்ம தடமாறிடுவோம். ஏசப்பா ஆரம்பத்துல இருந்து மரணம் வரலையும் அவர் அழைப்பையும் அவருடைய தரிசனத்தையும் என்ன பண்றாங்க, உறுதியா இருந்து இந்த தரிசனத்துல எல்லாம் உறுதியா இருந்து நிறைவேற்றதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதான் கர்த்தர் இங்கே சொல்றாரு, நான் நீதிமான்கள் அல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தேன். வியாதிக்காரனுக்கு தான் டாக்டர் வேணும், அத மாதிரி பாவிகளுக்கு தான் பரிசுத்தமான நான் வேணும், அப்பதான் அவங்கள பாவத்துல இருந்து விடுவிக்க முடியும் அப்படி சொன்னது மட்டும் இல்லாம, நம்ம மத்தேயு 9ல இதை நம்ம பாக்குறோம் இல்லையா, 10ல இருந்து நம்ம பாக்குறோம். 10, 11, 12, 13 வரலையும் நம்ம அதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை போய் கத்துக்குங்கன்னு சொல்றாரு இல்லையா. நானு நீதிமான இல்ல பாவியை தான் ரட்சிக்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஏசப்பாங்க சொல்றாங்க இல்லையா. நம்ம அதை குறித்து தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா. கர்த்தருக்கு போயிட்டு பலி செலுத்துறத விட தாகமா இருக்குங்க தண்ணி, வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, ஏழை எளிமையானவங்களுக்கு நன்மை செய்துதான் எனக்கு நீங்க கொடுக்குற காணிக்கையும் எனக்கு நீங்க செலுத்துற பலியமா இருக்கு அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதனாலதான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. நம்ம வந்து இங்க சவுல் கிட்ட சொல்லுவாரு ஏசப்பா, நான் பலிய அல்ல கீழ்ப்படிதல் தான் எனக்கு முக்கியம்னு சொல்வாரு. நீ எனக்கு பலி செலுத்துறதை விட நீ எனக்கு கீழ்ப்படுறதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்வாரு. நீங்க பலியை விட இரக்கம் தான் எனக்கு பெருசு முக்கியம்னு சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு இந்த பெருமையும் பொறாமையும் ஜாடி கேட்ட மூடி மாதிரி இந்த
இரக்கமும் கீழ்ப்படிதலும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி. பலியை விட கீழ்ப்படிதல் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பலியை விட இரக்கம் இருக்கு முக்கியம் அப்படி சொல்றாங்க. அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் ஏசாப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறதும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 9ஆம் அதிகாரத்துல மிக மகிமையான காரியம் அதுதான் இல்லைங்களா? மீட்பில்லாத ஆடுகளை போல இருந்தோம் நம்ம இல்லைங்களா? ஏசப்பா அதை பார்த்து ரொம்ப மனதுருகிறாரு. மனதுருகி என்ன பண்றாரு? அவரு நல்ல மீட்பரா இப்ப வரலும் நம்மளோட என்ன பண்றாரு? ஏசப்பா பொருளோகத்துக்கு போயிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க? நமக்காக பரிசுத்த ஆவியானவராய் நம்மளோட வந்து தங்கிட்டாங்க. ஏன் சொல்லுங்க? மீட்பன் இல்லாத ஆடுகளை போல என் பிள்ளைகள் இருக்க கூடாது. என் பிள்ளைகளோட நான் நல்ல மீட்பனாய் மரணம் வரையும், அதாவது ஏசப்பா வருகை வரலையும் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஆவியானவர் நம்மளோட இருக்கணும் இல்லையா? அவரை துக்கப்படுத்தாம நம்ம வச்சுக்கிட்டாக்கா நம்ம கூட எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். எல்லா துக்கத்தின் நடுவிலும் உபத்திரத்தின் நடுவிலும் ஏசப்பா நம்மளோட இருக்கும்போது நம்மளும் சந்தோஷமா இருப்போம் இல்லையா? ஆமீன். இப்ப நம்ம வந்து 10ஆம் அதிகாரத்தை மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்றத கவனமா கேட்டு அதன்படி நடக்க நம்மள அர்ப்பணிக்கலாம் இல்லையா? ஆமீன். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள்: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. புறஜாதியிலிருந்து கூட கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? சீஷன் எடுத்திருக்கிறார். இதை நம்ம கவனிச்சுமா? இதை நம்ம கவனிச்சிருக்கிறோமா எப்பயாவது? 12 சீஷர்கள சீமோன் யாரு? புறஜாதியன், கானானியன். அதான் போட்டுக்கு பாருங்க, கானானியனாகிய சீமோன். அப்ப அவன் யாரு? புறஜாதி. ஏசப்பா 12 சீடர்கள புறஜாதியை கூட சீஷரா எடுத்திருக்கிறாங்கப்பா. என்ன புரட்சிகரமான ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரு ஏசப்பா. வியக்கத்தக்கதா இருக்கு. அதான் அவ்வளவு தைரியம். ஆவியானவர் கூட இருந்தாதான் அவ்வளவு தைரியம் வரும் இல்லைங்களா? அதாவது அந்நியர்கள் வீட்டுக்கே போக கூடாது, அவங்களும் வரக்கூடாது. ஆனா ஏசப்பா அந்நியரை தன்னுடைய டீம்ல ஒருத்தரவே மாத்தி வச்சிருக்கிறாரு பாருங்க. சூத்திரம். 12 சீடர்களுடைய பேரு நம்ம பார்த்துட்டோம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படி சொல்றாங்க இல்லையா? ஆமே. ஏசப்பா 12 சீடர்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. 12 பேரை தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்றாங்க? அவங்களெல்லாம் சுவிசேஷம் சொல்ல அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு அனுப்புறாங்க. அல்ல, இது எப்பயாவது நம்ம யோசிக்கிறோமா?
எப்பயாவது நம்ம யோசிக்கிறோமா? அத 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா மரிக்கவே இல்லை, அப்பவே என்ன பண்றாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ண சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த யோவான் ஸ்நானனும் பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் சொல்றாரு. அப்படின்னா நம்ம இங்க இந்த பூமியில இருக்கிறது எதுக்காக தான்? பரலோக ராஜ்யத்துக்காக தான். இந்த பூமி நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கூட எனது உனது எனக்கு தான் இது இல்லைங்களா, எல்லாம் உண்மை தெரிஞ்சும் கூட நம்ம என்ன பண்றோம், நிலை இல்லாதத வச்சுக்கிறதுக்கு, அந்த பெருமையை தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு இல்லைங்களா அவ்வளவு பாடுபடுறோம் நம்ம. ஏசப்பா பரலோக ராஜ் தான் முக்கியம், இது நிரந்தரம் இல்லை, இது ஒரு வாடகை வீடு அப்படின்னு சொன்னா கூட அந்த மனசு ஏத்துக்க மாட்டேன் பாருங்களா. இந்த மாமிசம் பாருங்க என்ன மாதிரி ஆவிக்கு விரோதமா இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு, பரலோக ராஜ்யத்தை போய் பிரசங்கம் பண்ண போகும்போது அங்க யாரு வியாதியா இருக்கிறாங்களோ, வியாதிய சுகமாக்க போல, ஏசப்பா வியாதிய சுகமாக்க சொல்லி சீடர்களை அனுப்பல, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண போங்க, பரலோக ராஜ்யம் சீக்கிரமா பூமியில வரப்போகுது, அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இந்த பூமிக்குரியவங்க இல்லைன்றத அவங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படி சொல்லி அனுப்புறாரு. அப்படி சொல்ல போகும்போது அங்க யாராவது ஜுரத்திலேயோ பிசாசு பிரிச்சோ என்ன மாதிரி வேதனையா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு நாமத்தினால அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுங்கன்னு சொல்றாரு. இலவசமா பெற்றீங்க, இலவசமா இதை செய்யுங்க அப்படின்னு சீடர்களுக்கு சொல்லி அனுப்புறத நம்ம பாக்குறோம் இல்லைங்க. எங்க போக சொல்றாரு அப்படின்னா, ஏசப்பா புறஜாதி இடத்துக்கு போகாதீங்க, காணாமல் போன இஸ்ரவேல் கிட்ட போங்கன்றாரு. புறஜாதி கிட்ட போகாத அப்படி இல்லை ஒரு நோக்கம். ஏசப்பா சொன்ன அர்த்தம் என்னன்னா, புறஜாதி கிட்ட போய் அற்புதம் செய்யாதீங்க, பரலோக ராஜ்யத்தை சொல்லாதீங்கன்ற அர்த்தம் கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. காணாம போயிடுச்சு இஸ்ரவேலர் ஜனம், அத போய் தேடுங்கன்றாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கணுமோ நம்பணுமோ அவங்க ஒருத்தரும் யார் என்ன பண்ணல, ஏசப்பாவை விசுவாசிக்கல, நம்மள. யார்தான் ஏசப்பா தேவன் விசுவாசிக்கிறாங்க? எல்லாம் புறஜாதிகள். புறஜாதிகள் தான் இயேசுவை என்ன பண்றாங்க, மெசியான்னு விசுவாசிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க என் மக சுஸ்தமாவா, ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுஸ்தமாவா, நீங்க தொட்டா போதும் என் மரிச்ச மக எழுந்திருப்பா. இவங்க எல்லாமே பார்த்தாக்கா அந்நியர்கள் தான் இதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. யாரு எல்லாம் விசுவாசிக்கணுமோ, யாரு நம்பணுமோ, யாரு பின்பற்றணுமோ அவங்க யாரும் கர்த்தரை பின்பற்றல, விசுவாசிக்கல. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, காணாத போயிடுச்சு இஸ்ரவேலர், அங்க ஃபர்ஸ்ட் போய் தேடுங்க. அவங்கள தேடி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் அப்படியாவது பரலோக ராஜ்யத்தை இந்த ஜனங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். அப்படி அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றாரு, சுவிசேஷம் சொல்ல ஊழியம் செய்ய எப்படி சொல்றாரு ஏசப்பா அப்படின்னா அழகா இருக்கும். அது இப்ப வரலையும் அது செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. பாருங்க ஏசப்பா எப்படி சொல்லி சொல்றாரு, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படி சொல்றாரு. அப்ப கச்சை அப்படின்னா பை, பேக். உங்க பேக்ல இன்னொரு செருப்பு என்ன பண்ணலாம், இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணலாம், போற வழியில சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வெள்ளி எடுத்து வச்சுக்கோ, கொஞ்சம் நகை எடுத்து வச்சுக்கோ, கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கோ, என்ன கொஞ்சம் தானியம் எடுத்து வச்சுக்கோ,
போற வழியில கொஞ்சம் அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ, எண்ணெய் எடுத்து வச்சுக்கோ. நான் போய் தங்குற இடத்துல நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம் செய்யலாம். அப்படி நீ எதுவும் செய்யாதீங்கன்றாரு ஏசப்பா. ஏன்னா எப்படி கூலி வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் வருமோ அத மாதிரி, சம்பளம் கொடுக்குறாங்களோ அத மாதிரி, நீங்க ஏன் வேலை செய்யற உங்களுக்கு நான் தான் சம்பளம் கொடுப்பேன், நான் தான் உங்களை போஷிப்பேன் அப்படி சொல்றாரு. இல்லையா? அதனால நீங்க எதுவுமே எடுத்துட்டு போவாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் நான் கொடுக்குறேன். ஏன் வேலையை நீங்க செய்றீங்க, அதனால நான் உங்களை போஷிக்கிறேன். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போவாதீங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா, ஆமீன். அது மட்டும் இல்ல, இங்க இன்னும் நம்ம தியானிச்சா தெரியும், ஏன் ஏசப்பா மட்டும் செய்யாம 12 சீடர்களையும் அவர் இருக்கும் போதே தெரிந்தெடுத்துக்கிறாரு. தெரிந்தெடுத்தவங்கள சீஷராக்குறாரு, சீஷராக்குறவங்கள ஊழியக்காரராக்குறாரு, போதகராக்குறாரு. ஏசப்பா என்னெல்லாம் செஞ்சாரோ அதிசயம் அற்புதம், அதை விட டபுள் மடங்கா ஏசப்பா இருக்கும் போதே செய்ய வச்சாரு எல்லாரையும். இதுதான் ஊழிய மாடல், இதுதான் ஊழிய வகை, இதுதான் ஊழிய மாடல். இது மாதிரிதான் ஒவ்வொருடைய ஊழியம் இருக்கணும். பரலோக பாதை எங்கே